காதலை பற்றி கருத்து சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காதல் வந்து பேசிக்கலி ஃப்ரெண்ட்ஷிப். எப்போ வந்து நீங்க ஒரு பொண்ணு கூட வந்து கேஷுவலா நீங்களா இருக்கீங்களோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு லவ். வேதனைப்பட்ட அனுபவம் நிறைய தடவை வேதனைப்பட்டிருக்கேன். பட் மெயின்லி வந்து அமராவதி படத்துக்கு அப்புறம் அடிப்பட்ட ஸ்டேஜ்ல ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா இப்போ ஹெல்த்தும் போச்சு, வேலையும் இல்லை. குணமானதுக்கு அப்புறம் படங்கள் வரல. அப்பதான் கே சுபாஷ் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பவித்ரா படத்துல நடிக்கும் போது. ஸோ அது வந்து ஒரு நீங்க ஆசைப்படுறதுனால வந்து ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படுறேன். மணிரத்னம் சார், ஸ்ரீராம் சார், வசந்த் சாருக்குலாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். பட் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது வந்து ஒரு கே சுபாஷ். பவித்ரா ரஷஸோட பவித்ரா படத்துடைய ரஷஸை பார்த்து ஸ்ரீராம் சாரும் வசந்த் சார் என்ன ஆசைப்படத்துக்கு புக் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து யாருமே இல்லாத போது ஒரு கே சுபாஷ் சார் தான் ஹெல்ப் பண்ணார். வாழ்க்கை தத்துவம் சந்தோஷமா இருங்க. நீங்க வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறாங்க. பட் வந்து வாழ்க்கையை வந்து அனுபவிக்க மாட்டேங்க. நான் வந்து இல்லாத பிரச்சனையை பத்தி நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க, ஒண்ணுமே இல்லை லைஃப்ல. ஆக்சுவலி அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை. அண்ட் நீங்க என்ன பண்ண விரும்புறீங்களோ பண்ணுங்க. இன்னொருத்தருடைய வயிற்றுல கொட்டிக்காம இருந்தா போதும். Definitely he is a musical hero. அஜித் அழகானவர், இளமையானவர், திறமையா நடிக்கிறார். தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார்.